வாழைப்பூவெல்லாம் சமைக்கும் போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 2 ஸ்பூனு வந்து கடலப்பருப்பு போட்டுக்குங்க. அது பாதி வெந்தோடனே நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு, அதாவது ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம், ஒரு கொஞ்சமாக மட்டும் தண்ணி வச்சு அதில் அப்படியே வேக வச்சுருங்க. தண்ணி வந்து நம்ம அது எக்ஸ்ட்ரா வந்து வடிக்கக்கூடாது, அதுலேயே அப்படியே வேகிற மாதிரி கரெக்ட் பண்ணி தண்ணி வச்சுருங்க. ஒரு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு பாதி வெந்தோடனே இந்த பூவை போட்டு இப்படி 3/4 இது வெந்தோடனே எடுத்துருங்க. நம்ம டைரெக்டாக ஆனியனில் வணக்கி இது வணக்கும் போது அந்த தொவுப்பு இருக்கும். இது மாதிரி வேக வச்சுட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அந்த அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி போடலாம், டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோனையும் வரமிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. கருவேப்பிலை இவ்வளோ மட்டும் இருந்தால் போதுங்க. அது வணங்குறதுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுருங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும், அதுக்கு வந்து கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு வணக்கலாங்க. ரொம்ப அதிகம் போட்டோம்னா அந்த ஆனியன் வந்து வெங்காயம் உப்பு இழுத்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சமாக மட்டும் போட்டு வணக்கிங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வணங்கிச்சு. அப்புறம் நம்ம வந்து வேக வச்ச பூ இருக்குது பாருங்கள், வாழைப்பூ, அதை அப்படியே அந்த தண்ணியோடையே அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பூவுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம். போட்டு அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துங்க. சன்னமாக வச்சு வணக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எச்சா வச்சா தீஞ்சு போயிடும், அதனால் சன்னமாக வச்சு அந்த தண்ணி சும்மா சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துருங்க. அப்புறம் ஃபைனலாக தேங்காய் திருவி போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் கூட பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி. ஓகே, தேங்க்யூ.